ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்திய ராணுவத்தில் ஆர்ட்ஸ்எப் நடக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம். யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எங்கே நடக்குது அண்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன், இது போன்ற அனைத்து விவரங்களையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ராணுவத்துலேருந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. வீடியோ ஷேர் பண்ணல அப்படின்னாலும் இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரேலி எங்கே நடக்குது அப்படின்னா நெய்வேலியில் நடக்குது. பாரதி ஸ்டேடியம் அப்படின்ற ஸ்டேடியத்தில் நெய்வேலியில் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா ஜூன் 7லேருந்து ஜூன் 17 வரையும் நடக்குது. பாரதி ஸ்டேடியம் நெய்வேலி, ஓகேங்களா. அண்டு ஒரு 7 மாவட்டங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 6 விதமான பதவி, ஒரு 7 மாவட்டங்கள் கலந்து கொள்ளலாம். என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கூடலூர், வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் அண்ட் புதுச்சேரி. அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த 7 மாவட்டங்கள் 7 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதர மாவட்டங்கள் யாரும் இதுக்கு கலந்து கொள்ள முடியாது. இந்த மாவட்டங்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். என்னென்ன போஸ்ட்டுங்கெலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் அவியேஷன் அண்ட் அம்யூனிஷன் எக்ஸாமினர், சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், அடுத்தது சோல்ஜர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அண்ட் டெடஸ்மேன் போன்ற பதவிகளுக்கான ரேலி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 9/4/2019 கடைசி தேதி 20/5/2019. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான joinindianarmy.nic.in அப்படி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, நோ ஃபீஸ், ஓகேங்களா. இந்த ரேலி பார்த்திங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி நடக்குது, ஓகேங்களா. டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல், அடுத்தது லாஸ்ட்டாக எக்ஸாம் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கலை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எக்ஸாமையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போஸ்டிங் போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலோ 18 வயசு, இது பார்த்தீங்கன்னா மினிமம் வயது 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, 18 வயசு ஆகிறதுக்கு 6 மாதம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 17 வயசு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதுக்காக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் அப்படி 18 வயசு ஆகாமல் இன்னும் 18 வயசு ஆக 2 மாதமோ 3 மாதமோ 4 மாதமோ இருக்குது அப்படிங்கிறவங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கன்சர்ன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கேட்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணணும். என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கான ஹைட்டு, வெயிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பதவி நேம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல். ஹைட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 50 kg, ஓகே. அண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 77 சாதாரண நிலை, விருந்த நிலையில் எக்ஸ்ட்ரா 5x இருக்கணும். அண்டு சோல்ஜர் டெக்னிக்கல் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷில் மினிமம் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஈச் சப்ஜெக்ட்டில் 40% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மார்க்கு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 50% நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் மட்டுமே இந்த பதவிக்கு நீங்கள் கலந்து கொள்ள முடியும். அடுத்து சோல்ஜர் டெக்னிக்கல் அவியேஷன் அம்யூனிஷன் எக்ஸாம்னு இருக்கும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 10+2 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷில் மினிமம் 50% மார்க் இருக்கணும். அடுத்து சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கும் 12th, அதே தான் இதுக்கும். அண்டு சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th, 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா 45% இல்லை தான் ஈச் சப்ஜெக்டில் அதாவது 33% நீங்கள் இருக்கணும். இருந்தால் இந்த ஜென்ரல் டியூட்டிக்கு பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அண்டு இதுக்கும் ஹைட்டு வெயிட் எல்லாம் அதே தான், ஜஸ்ட் எல்லாம் அதே தான். அண்ட் சோல்ஜர் டெடஸ்மேன் அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்டில் 33% ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா. பாஸ் பண்ணியிருந்தாலும் இதில் கலந்து கொள்ளலாம். இந்த பதவிக்கு சோல்ஜர் டெடஸ்மேன் அப்படிங்கிற பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல். அண்ட் இதுக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 162 அண்ட் வெயிட் 50. ஜஸ்ட்டு எல்லாம் அதே தான். இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் 60% மார்க் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஈச் சப்ஜெக்டில் 50%, ஓகேங்களா. அண்டு அவ்வளோதான் பதவிகள். அடுத்து மேலும் விவரங்களை பார்க்கலாம். அண்டு ஏஜ் குரூப் இது பார்த்தீங்கன்னா அதாவது மினிமம் வயது வரம்பு, அதாவது மினிமம் 18. மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 23 வயது வரை உள்ளவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் சோல்ஜர் டென்டல் டியூட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 21 வயசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முன்னதாக சொன்னது போல் 17 இயர்ஸ் 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கன்சர்ன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டோ இந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டேட்டோ கையில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், உடம்புல இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அண்ட் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு joinindianarmy.nic.in. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்த கண்டினியூ சேவ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். அதே போல் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சிக்க தேவையில்லை. தமிழில் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அண்ட் ஃபிசிக்கலில் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்குது. மெடிக்கல்லே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை வந்து 5 நிமிஷம் 30 செகண்டில் ஓடிட்டா குரூப் 1 அதுக்கு வந்து 60 மார்க் தராங்க. ஸோ இதில் வந்து குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. ஸோ 1.6 கிலோமீட்டரை 5 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஓட்டிங்கன்னா குரூப் 1 கிரேட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து 60 மார்க்ஸ் தராங்க. இதுவே 5 மினிட்ஸ்லேருந்து 31 செகண்டு இல்லைனா 5 மினிட்ஸ்லேருந்து 45 செகண்டில் ஓட்டினா குரூப் 2 உங்களுக்கு வந்து 48 மார்க் வந்து தராங்க. ஸோ 48 வந்து மார்க் வந்து தராங்க. ஸோ ஃபுல்லப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க்கு, 9 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 33 மார்க்கு, 8 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 27, 7 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 26 மார்க்கு, 6 ஃபுல்லப்ஸ் எடுத்தால் 16 மார்க்கு. லெஸ் தென் 6 கீழே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபெயில். அது வந்து அடுத்து வந்து ஃபுல்லப்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படி பார்த்தா கை கால் நீண்டு பாதம் சேர்ந்து கீழ் நோக்கி முன் பாதத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஃபுல்லப்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி பள்ளம், அடுத்து வந்து வளைவு சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஜிக்ஸாக் பேலன்ஸு அண்ட் 9 ஃபீட் டிஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணணும், அதில் தகுதி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான டெஸ்ட்டு அப்படின்றது தரல எனக்கு. ஓகே, ஸோ அடுத்து இதை முடிச்சிட்டிங்க, ஃபிசிக்கலில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஹைட் வெயிட் இதெல்லாம் அளந்துடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஸோ மெடிக்கல் பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. போஸ்டர் இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் தான் அஃபீஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் தான் வந்து வெளியிடுவாங்க அஃபீஷியலாக. ஸோ அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் ரெண்டையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னா OMR ஷீட்டில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிக் பண்ணி ஷார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 50 வினாக்கள், அதான் 50 வினாக்கள் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் தான் வந்து அவங்க அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதையும் வந்து சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு மைதானத்தில் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களை உள்ளே எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள். ஸோ இதில் வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் 6 மந்த் எடுத்த ரீசெண்ட் எடுத்த ஒரு 20 ஃபோட்டோ வேணும். ஸோ 20 ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ புகைப்படம் என்ன சைஸில் இருக்கும், அதாவது 34 mm x 45 mm. ஸோ இந்த அளவில் வந்து 6 மாதத்துக்குள் எடுக்கப்பட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஃபோட்டோவை ஸோ ஒரு 20 காப்பி வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. தேவை இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வரணும். அதாவது இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டும் வரணும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, அடுத்து ஜாதி சான்று, வருமான சான்று இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்று, ஜாதி சான்று, மதச்சான்று, பள்ளி நன்னடத்தை சான்று, அடுத்தது மனம் புரியவில்லை. ஸோ உங்களுக்கு வந்து அன்மேரிடு அப்படின்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இதிலே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் இருக்குது. நீங்கள் அதை ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணிட்டு வந்தாலே போதும். அடுத்தது ஆல்ரெடி நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ரேலியில் கலந்துக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் அட்டன் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்தால் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபு அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்டு NCC, NSS இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கோப்பு அந்த ஃபைல் அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, தேவையானது எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம முன்னே சொன்னது போலவே 7 மாவட்டங்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். எல்லா மாவட்டத்துக்கும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது. அண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் வந்து தேவையற்ற காத்திருப்பது, அதாவது வந்து அந்த டைம் அப்போ நீங்கள் அப்போ தான் வரணும், அதுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடாது, அந்தமாரி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த டைம் எதுவும் அப்போ தான் கரெக்டாக வரணும். அதே போல் வேல்யூ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு லைனில் போவீங்க. ஸோ லைனில் போகும்போதே உங்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கயிறு இல்லைனா வந்து மெஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கயிறில் இடிச்சிருச்சு உங்கள் தலை வந்து அந்த கயிறில் உரசிருச்சு அப்படின்னா உங்களை உள்ளே அனுப்பிடுவாங்க. சப்போஸ் வந்து கயிறில் உங்கள் தலை உரசலை அப்படின்னா இடிக்கலை அப்படின்னா உங்களை வந்து ரிட்டர்ன் வந்து வெளில அனுப்பிவிட்ருவாங்க, உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அதனால் கரெக்டாக ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் இருக்கணும். ஆரம்பத்தில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஹைட் இல்லை அப்படின்னா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுபோல் வந்து மைதானத்தில் வந்து கலந்து கொள்ள முன்னே அவர்களோட வயது, அந்த கல்வி சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக 20 ஃபோட்டோ வந்து முக்கியமாக இருக்கணும். எல்லா சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் பாட்டு நேராக போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக உள்ள ஃபஸ்ட் வந்து ரன்னிங் இருக்கும். ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸோ உங்களுக்கு மெடிக்கலுக்கும் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க, அதில் எலிஜிபிள் ஆகிட்டீங்க பட்சத்தில்
கடைசியாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நீங்கள் அதை கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ தெரியப்படுத்துங்க, நியூஸ் எல்லோரும் தெரியப்படுத்துங்க. ஸோ பிடிஎஃப் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், எல்லா லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.